ஹாய், நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட்ஸ் வித் டீ. போன டு நாட் சே தி சேம் வேர்ட் சேலஞ்ச் பண்ணோம் இல்லீங்களா? அந்த மாதிரி இந்த வாரம் என்ன பண்ண போறோம்? இந்த வாரம் ஒரு ஜெர்மன் கேம் ஷோ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்லாக் டென் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படினா ஆபரேஷனா? அது என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு செலிபிரிட்டிஸ் வராங்க. அவங்களுக்கு ஒரு ரேண்டமான ஃபுட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. அத ரெண்டு பேர்ல யாரு சரி பாதியா வெட்டுறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இதுதான் அந்த கேம். இதுல என்னங்க இருக்கு? ஒரு கத்தி எடுத்து வெட்டினா ரெண்டா வந்துற போகுது. ஓ, இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டுமே ஈக்குவலான வெயிட்ல இருக்கணும். அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். இல்ல க்ளோசஸ்டா இருக்கவங்க அந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்க. இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். அந்த ஜெர்மன் கேம் பேர் என்ன? ஸ்லாக் டென் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பீட் த ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஓ, நான் பேசாம வெட்டு ஒன்று துண்டுன்னு வச்சிருவோமே. வெட்டு ரெண்டு துண்டுனாலும் வச்சுக்கலாமா? ஓ, ரெண்டு பேருக்கு ஜோக் இல்லையா? கேம்குள்ள போலாங்களா? இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு ஸ்கேல் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இது சாப்பிடுறதுக்கு இல்லையா? போ தின்னுட்டியா? கட் பண்றது கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு சரி டேக் 2 வேற வழி கொண்டு வாங்க. A few minutes later நாங்க வட வந்துருச்சு. இதே தின்னு தொலைச்சறாத. இப்போ இந்த வடையை கட் பண்ண போறாங்க. யாருக்கு எந்த டூல் வேணுங்கிறதுக்கு ராக் பேப்பர் சிசர் போட போறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வேணுங்கிற டூல் எடுத்துக்கலாம். ராக் பேப்பர் சிசர், ராக் பேப்பர் சிசர். நான் நைஃப் சூஸ் பண்றேன். நீ நைஃப் எடுத்துட்ட, நான் இதை வச்சு என்னத்தை குத்தி எடுக்கிறது? ஆமா, இது வடையே வந்து ப்ராப்பர் ஷேப்ல இல்ல. இந்த பக்கம் பெருசா, இந்த பக்கம் சின்னதா இருக்கு. சோ இப்படி வெட்ட முடியாது, இப்படிதான் வெட்டணும். அப்படி வெட்டுறதுக்கு பேசாம இதை ஒட்டி கட் பண்ணிட்டா இந்த சைடு பெருசா இருக்கும்ல. கன்ஃபியூஸ் பண்றீங்களா? இந்த சைடு வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, நான் வெட்டிட்டேன். வடை ஷேப் ப்ராப்பரா இல்லாதனால கத்தி வச்சு பண்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இவர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எப்படி பண்றாருன்னு தெரியல. experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. இந்த வடையும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் மேல பெருசா கீழே பெருசா தான் இருக்கு. அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, கொஞ்சம் புத்தியை பயன்படுத்திக்குவோம். கையில வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு இதுதான் பேலன்சிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. வடை இப்ப பேலன்ஸ் ஆகி நின்றுச்சு. சோ நம்ம இந்த பாயிண்ட்ல கட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. குத்து 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 முறை மாங்கு 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 மாங்குன்னு குத்துறோம். மூணு முட்டை போடுறோட்டா. பார்க்க ஈக்குவலா இல்ல அப்படின்னாலும் எனக்கு வெயிட் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த சைடு கொஞ்சம் பெருசா இருக்கு. இது சைஸ் வைஸ் பெருசா இருந்தாலும் இந்த சைடு வெயிட் கம்மி அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வெயிட் வைக்கிறா? கத்தியில விட்ட இவங்களே முதல்ல வைக்கிட்டோம். அப்படி தூக்கி இந்த இடையே போடு. சரி வச்சிருவோம். 24 27 3 கிராம் டிஃபரன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இப்போ நம்மளோடது 2 கிராம் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம தான் ஜெயிச்சோம். பார்த்தா அப்படி தெரியல. ஆனா வடை கொஞ்சம் பொடைச்சிட்டு இருக்கு. நம்ம தான் ஜெயிப்போம். பாப்போம். வைங்க. ஃபர்ஸ்ட் 29 24. Flashback. கொஞ்சம் புத்தியை பயன்படுத்திக்குவோம். கையில வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. 1 கிராம் டிஃபரன்ஸ்ல தோத்துட்டாங்க. நீ எவ்வளவு? 3 கிராம்ஸ். 3 கிராம்ஸா? நான் 2 கிராம் டிஃபரன்ஸ்ல தோத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டு. நம்ம முன்னாடி ஆக்ஸா பிளேடும் போர்க்கும் இருக்கு. இது என்ன வெட்ட போறங்கறத பார்க்கலாம். கத்திரிக்காவா? ராக் பேப்பர் சிசர் போடலாமா? இத வச்சு கத்திரிக்காய் வெட்டணுமா? ஷார்ப்பா கூட இல்ல. நல்லவேளை நான் தப்பிச்சிட்டேன். நம்ம போன தடவை பண்ண மாதிரி வெயிட் பார்த்தெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த தடவை நேரம் குறுக்க வெட்டிடலாம். என் வீட்டுல எல்லாம் இது எப்படி வெட்டுவாங்கன்னு தெரியலையே. இப்படி வெட்டுவோமா? இப்படி சைடுல வெட்டினா தெரியுது. நீ மூடு. இவங்க வாட்ஸ்அப் வீட்ல கட் பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம எப்படி இந்த ஸ்பூன்ல கட் பண்றது? ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. நம்ம கட் பண்ண மாதிரிதான். ஐயோ, ஒரு சைடு பெருசா இருக்குது. ஓகே, இப்பயும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யுது.
இப்போ ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நமக்கு பாக்குறதுக்கு சரியா தான் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆக்ஸா பிளேட்ல கட் பண்றதுக்கு சொல்ல போனா ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஸ்பூன்ல என்ன பண்ண முடியும்னு தெரியல. இத நம்ம பண்றோம். பல்லவனுக்கு புல்லு ஆயுதமா ஒரு ப்ளே பண்ணிட்டல. அத ஃபாலோ பண்றது நாம தான். ஓ, ஓட்டையா போட்டு எடுக்க போறீங்களா? பின்னாடி வேற திருப்பி. இந்த தடவை நம்ம தான் ஜெயிப்போம். என்ன தெரிகிறது? கொஞ்சம் ஆக்சிடென்ட் கடந்துருக்கு. இல்லப்ப தரமாட்டேன்னு முடிச்சிட்டோம். என்ன இழுவை ஜாஸ்தியா இருக்கு? என்ன இவ்வளவு ஸ்மூத்தா வருது? இவ்வளவு ஸ்மூத்தா தெரிஞ்சிருந்தா நானே கையிலேயே பிடிச்சிருப்பேனே. ஆல்மோஸ்ட் நம்ம சேமா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஸா பிளேட்ல கட் பண்ணி நீங்களே வெயிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 37 ஆண்டவா 45. ஐயோ, 10 கிராம் டிஃபரன்ஸா? நான் முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, இப்போ நீங்க பாருங்க. 49 49 57 8 டிரா. ஆனா ஸ்பூன்லயே வச்சு இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். Thank you Mr. Gentleman. தேர்ட் ரவுண்டுக்குள்ள போலாம். இந்த தடவையும் நம்ம முன்னாடி 2 கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஒன்னு சிசர், இன்னொன்னு ஸ்பூன். இது ரெண்டுல எதை வச்சு எதை வெட்ட முடியும்னு தெரியல. ஐட்டத்தை கொண்டு வாங்க. முட்டையா? சிசர் ஈஸி. இதுல இது ரெண்டு வச்சுமே எதையுமே கரெக்டா வெட்ட முடியாது. இத வச்சு வெட்டலாம். சரி, ராக் பேப்பர் சிசர் போயிடுமா? இம்யூனிட்டி யூஸ் பண்ண போறேன். என்ன இம்யூனிட்டி? இந்த கேம்ல ஜெயிச்சதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் கேம்ல ஒரு இம்யூனிட்டி இருக்கு. சரி, ஓகே, எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கீங்க. டேய், நீ என்ன பிச்சை போடுறியா? ஸ்பூன் வச்சு நான் எப்படி இந்த முட்டையை வெட்டுறது? இல்ல, எனக்கு சிசர் வச்சு எப்படி முட்டையை வெட்டுறதுன்னு தெரியல. இதை வச்சு குத்த தான் முடியும். இதை வச்சு நீ இப்படியா வெட்டுறது? பெரிய டூல் வச்சிருக்கீங்க, நீங்களே வெட்டுங்க. இப்ப நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. இத மறுபடியும் குத்தியே வைக்கலாம். ஆனா ஃபுல்லா இதை கட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெரிய சிசர் இல்ல. உள்ள எக் யாக் எங்க இருக்குன்னு தெரியாது. கரெக்ட். அந்த எக் யாக் இதுல எங்க இருக்குன்னு தெரியாது. சோ அதனால ஈவனா வெட்டுறது ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு போகுது. சரி, வேணா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இப்பவே உள்ள எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டு போறியா? ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டும் நெக்ஸ்ட் ரவுண்டும் ஜெயிச்சாகணுமா? நம்ம வெட்டுவோம். எப்படி பார்த்தாலும் நம்ம இப்ப 2 பாயிண்ட் லீடிங்ல நிக்கிறோம். நான் லாஸ்ட் ரவுண்டுக்கு இம்யூனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனா இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வந்ததுனால யூஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. அடுத்த ரவுண்ட்ல வரது அடுத்த ரவுண்டுக்கு பாத்துக்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம், அப்புறம் கட் பண்ணுவோம். இதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஒரு வழியா வெட்டிட்டோம். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஆனா ரெண்டும் ஓரளவுக்கு பாக்குறதுக்கு சிமிலரா இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. பார்க்கலாம். நானே ஸ்டார்ட் பண்ணிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இது 24, இதுவும் 24 வரணும். 24 24 24 22 2 கிராம் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இது பெருசா இருக்கு. 20 23 வந்தா ஜெயிச்சிரு. இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் பீஸ் இருக்கு. இதெல்லாம் போடுறேன். ஐயோ ஐயோ, அப்பயும் வரல. சரி, ஓகே. சரி, ஃபைனல் ரவுண்ட்ல தான் நமக்கு தெரியும். 2 இது சாப்பிட்டுருமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஃபைனல் ரவுண்ட். இப்போ 2 பேருமே 2-2ல இருக்கோம். இந்த ரவுண்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்த கேம்ல ஒரு இம்யூனிட்டி இருக்கு. தோக்குறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பாக்ஸ் கட்டர் இருக்கு, பிளேட் இருக்கு. எதை வெட்ட போறோம்னு பார்க்கலாம். பீட்சாவா? ஆனா இந்த கேம்ல பெருசா பிரச்சனை இல்ல. ரெண்டுமே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ். நான் பாக்ஸ் கட்டர். சரி, ஓகே. அப்ப நான் பிளேடு. சின்ன குழந்தைங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லாதப்ப தனியா எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த டொமேட்டோ எடுத்து சீட் வச்சிடலாம். இதெல்லாம் சீட்டிங். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெரி ராங் ப்ரோ. வெட்னா கட் ஆயிடும்ல. வெட்டினா எல்லாமே கட்டாக தான் செய்யும். உளறனா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Hey! நேரம் ஒரே கட்டு. ஆனா பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்மளோடது பார்க்கலாம். நம்மளோடதுல 3 4 5 பீஸ் இருக்கு.
ஸோ இந்த சைடு அதிகமாக இருக்க மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. நானும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாமா? நீ மட்டும் எடுத்து வச்சீங்க. திருப்பி ஆன்சர் வச்சுட்டா நம்மளும் இப்படியே ஆரம்பிப்போம். பார்த்து பிளேடு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் இது சரது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, எந்த டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல். ஆனால் இது பீஸ் கொஞ்சம் கார்னராக இருக்கிறதுனால இது ஈக்குவலாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இந்த சைடு ஃபுல்லாக எல்லா பீசஸுமே இந்த சைடு இருக்கு. அப்போ அது தெரிஞ்சு வெட்டி இருக்கணும்ல. நான் மறுபடியும் இன்னொரு கரெக்ட் பண்ணிக்கிட்டுமா? இந்த சைடு இருக்கிறது மட்டும் வெட்டிட்டுமா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சரி ஓகே, நீங்களே வச்சிருங்க. தோக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை நாய் மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன? 21. இதுக்கு எடுக்கும் போதே வெயிட்டா இருக்கு. 36 போச்சு. பார்த்தாலே தெரியுது. தெரிகிறதா? நம்ம தான் வின் பண்ண போறோம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல. ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். 32, 28. நம்ம தான் வின் பண்ணிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இந்த கேம்ல ஜெயிச்சதுக்கு எனக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.